ஃபேட்டி லிவருக்கு உணவே மருந்து. ஒருத்தர் வயிற்று வலியோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்படி ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் ஆல்கஹால் எதுவுமே குடிக்கிறது இல்லை, வெளியில் எங்கேயுமே உணவு சாப்பிட்றதும் இல்லை. இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, பல பேருக்கு இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. எப்படி டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கோ அதே மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. இது உங்களோட உடலுக்குள்ள அமைதியாக இருக்கும், ஆனால் ரொம்பவும் ஆபத்தை விளைவிக்கும். நிறைய பேருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமையும் இருக்கும். பல பேரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மது அருந்ததுனால மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கும் டீ நிறைய குடிக்கிறவங்களுக்கும் கூட இந்த ஃபேட்டி லிவர் வருது. இது முழுக்க முழுக்க நீங்கள் தினமும் எந்த உணவு எடுத்துக்கிறீங்க, மன அழுத்தம், அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல், இதை பொறுத்து தான் இருக்குது. நான் இன்னைக்கு மருந்துகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு நேச்சுரலான முறையில் எப்படி ஃபேட்டி லிவரை சரி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் சொல்ல போகிறேங்க. அது உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கிற 4 பொருட்களை வச்சு நீங்கள் ஈஸியாக தயாரிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் சாப்பிட்ற உணவில் எளிமையான மாற்றங்கள் செய்து அதை சாப்பிட்டாவே போதும். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் உங்களால் எளிதாக செய்யக்கூடிய சில மாற்றங்கள், இந்த 3 விஷயங்களுமே நீங்கள் செஞ்சாவே போதும், உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இயற்கையான முறையிலேயே சரியாகும். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் 21 நாட்கள் நான் சொல்கிற இந்த வழிமுறைகளை சரியாக கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு கிரேட் 1 இருந்தாலும் பரவாயில்ல, கிரேட் 2 இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது ஃபேட்டி லிவர் இருந்தாலும் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம அதை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். கல்லீரல் தாங்க உங்களுடைய உடம்போட ஃபில்டர். நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதை உங்களுடைய கல்லீரல் தான் பியூரிஃபை பண்ணுது, அதை பாதுகாக்கவும் செய்யுது. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவில் அதிக அளவு கொழுப்பும் டாக்ஸின்ஸும் இருந்துச்சுன்னா உங்களுடைய கல்லீரலில் கொழுப்பு சேர ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் உங்களோட கல்லீரலோட இயக்கமும் குறைய ஆரம்பிக்குது. ஃபேட்டி லிவர் 2 டைப்பில் இருக்குங்க. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தாங்க ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது புறத்தில் சிறிய அளவில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். மதிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதிகமாக டயர்டாக இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கழுத்து பகுதியும் அக்குள் பகுதியிலையும் கருமை படர்ந்திருக்கும். நடப்பதற்கோ வேலை செய்வதற்கோ எதுக்குமே உங்களுக்கு சக்தி இருக்காது. உடல் எடை கூடிக்கிட்டே இருக்கும். அதுவும் முக்கியமாக உங்களோட தொப்பை அதிகமாகும். சில பேருக்கு தோலில் அரிப்பு இருக்கும். நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சிட்டோன்னே அவங்க முகம் கொஞ்சம் மஞ்சளாக தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இதில் பிரச்சனையே. சரி, இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான காரணங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அதிகமாக மது அருந்துறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருங்க. அடுத்ததாக நீங்கள் உபயோகிக்கிற சமையல் எண்ணெய்கள், இந்த சன்ஃப்ளவர் ஆயில், இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ், அதுக்கப்புறமா இந்த பாம் ஆயில், இதெல்லாம் நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரும். வெள்ளை நிற உணவுகள், உதாரணத்துக்கு மைதா, வெள்ளை அரிசி, இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கிற உணவுகளை சாப்பிடும் போதும் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும். காலை உணவை தவிர்க்கும் போதும் இந்த பிரச்சனை வருதுங்க. அதே மாதிரி ஒரு வேளை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த வேளை உணவோட அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த இடைவேளை அதிகமாகும் போதும் இந்த பிரச்சனை வருது. அதிக அளவில் காஃபி, டீ குடிக்கும் போதும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். உடலோட இயக்கம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதிக அளவில் வாழைப்பழங்கள், திராட்சை பழங்கள் சாப்பிடும் போதும் இந்த பிரச்சனை வருது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வருது.
இப்போ அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த ஹெர்பல் ட்ரிங்கை தயாரிக்கிறதுக்கு ரொம்பவும் விலை மதிப்பு அதிகமாக இருக்கிற பொருட்கள் எதுவும் தேவையில்லைங்க. இதுக்கு தேவைப்படுறதே 4 பொருட்கள் தான். அந்த 4 பொருட்களுமே உங்கள் வீட்டு சமையல் அறையில் தினமும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். விலையும் ரொம்ப மலிவானது. முதலாவதா தனியா விதை, மல்லி விதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் ஒரு 6லிருந்து 8 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன இந்த 4 பொருட்களில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணீரை ஊற்றி இரவே ஊற வச்சிடுங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணீரோடு சேர்த்து ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அதை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிங்க. உங்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பானத்தை குடிக்கலாம். இதை குடிக்கும்போது இளம் சூடில் குடிங்க. கொதிக்க கொதிக்க இதை குடிக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த ஹெர்பல் ட்ரிங்க் எதனால் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா தனியா விதைகள், இது உங்களுடைய உடலில் இருக்கிற உஷ்ணத்தை குறைக்குது. உங்களுடைய லிவர் என்சைம்ஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்ததாக ஓமம். இந்த ஓமம் உங்களுடைய கல்லீரலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடம்புக்கு சக்தியை கொடுக்குது. வெந்தயம் சாப்பிடும்போது அது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுடைய கல்லீரலில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் இது பாதுகாக்குது. அடுத்ததாக கருவேப்பிலைகள். லிவர் டிஷ்யூவை இது ரிப்பேர் பண்ணுது. உங்கள் கல்லீரல் பைல் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லைங்களா, அதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப உதவியாக இருக்குது. எந்த ஹெர்பல் ட்ரிங்கை ஒரு 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகுது. வயிறு உப்புசம் முற்றிலுமாக குணமாகுது. உங்களுடைய தோல் நல்லா பளபளப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதோட ரிப்போர்ட்ஸ் உங்களை சந்தோஷத்தில் ஆச்சரியப்படுத்தும். ஹெர்பல் ட்ரிங்க் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்ததான் நான் சொன்னேன் இல்லைங்களா உணவுகளில் மாற்றம் கொண்டு வரணும்னு, அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போது என்னென்னலாம் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கசப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. பாகற்காய் எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். நல்லா பச்சையாக இருக்கிற காய்கறிகள் எல்லாமே சாப்பிடுங்க. முடக்கத்தாங்கீரை, அகத்திக்கீரை இதிலெல்லாம் சூப் செஞ்சு சாப்பிடலாம். சிறுதானியங்களில் குதிரைவாளி, வரகு இதிலெல்லாம் நீங்கள் கிச்சடி இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். புரதத்துக்காக பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அதை முளைக்க வச்சு அதை சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி கொள்ளு இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் முளைக்க வச்சு சாப்பிடலாம். மோர் கூட கருவேப்பிலையை போட்டு அரைச்சி அதை குடிச்சிட்டும் வரலாம். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இரவு நேரத்தில் வெள்ளை நிற சாதத்தை சாப்பிடாதீங்க. எண்ணெயில் பொரித்த உணவுகளை எடுத்துக்காதீங்க. மைதாவில் தயார் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்திடுங்க. கடையில் ரெடிமேடாக நீங்கள் குடிக்கிற மாதிரி பேக்கெட்டில் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஜூஸ் வகைகளை குடிக்காதீங்க. முக்கியமாக வாழைப்பழங்கள், திராட்சை, தர்பூசணி இதெல்லாம் தவிர்த்திடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செய்தாவே உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. உங்கள் கூடவே ஒரு டாக்டர் இருந்தால் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட். இது லிவருக்காகவே இருக்கிற முக்கியமான ஒரு புள்ளி. இதையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். இந்த புள்ளி உங்களுடைய காலோட பாதத்தோட மேல் பக்கத்தில் இருக்குது. உங்களோட கட்டை விரலுக்கும் அந்த 2ஆம் விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இது இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த படத்தை நான் இது கூட சேர்க்குறேன். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் விரல்களால் அழுத்தம் கொடுக்கலாம். காலையில் ஒரு வாட்டி, இரவு வேளையில் ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வேளைகள்லையுமே 2 நிமிஷங்கள் 2 கால்கள்லையுமே பண்ணணும்.
அழுத்தம் கொடுக்கும்போது ரொம்ப அழுத்தாதீங்க, மிதமான அழுத்தம் கொடுத்தா போதும். அதுலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தாங்க. உங்களால் சுலபமாக இதை செய்ய முடியும். நீங்கள் இதுக்காக தனியாக மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. காலை இல்லைன்னா மாலை வேளை, இந்த 2 டைமில் எப்போவாவது ஒரு வாட்டி ஒரு 30 நிமிஷமாவது நடைப்பயிற்சி பண்ணுங்க. இரவு 8 மணிக்கு மேலே கண்டிப்பாக உணவு சாப்பிடாதீங்க. இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக தூங்கிடணும். ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் அளவாவது நீங்கள் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 இல்லைன்னா கிரேட் 2 இருக்கும் போதே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடுங்க. இல்லைனா இது தீவிரமாக உங்களுக்கு சிரோசிஸ் வரைக்கும் கொண்டு போயிடும். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ, அப்படி இல்லைனா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லைனா வயிறு உப்புசம், இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயில் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக நான் ஒரு காணொலியை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அவசியமான குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாகவும் வலிமையோடும் வலிகள் இல்லாமையும் இருக்கணும். நன்றி.